உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எலா ரச்சனா, அடுத்த தடவை என் பையனை நீ பார்த்தா பேசாம உன் கழுத்தை நீட்டிடு நீ அவனுக்கு. ஐயோ ஐயா 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 பிரசிடண்ட் ஐயா 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 அடிக்காதீங்க ஐயா அடிக்காதீங்க. ஓ இப்ப எதுக்கு அடிச்சிய? அதே காரணம் தான். மரியாதையா அவன் முதலாளிய பஞ்சு டைலாக் பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லி. இவன் இல்லல்ல, எவனா இருந்தாலும் ஏன் வாய அடக்க முடியாதுல்ல. பாப்போம், இன்னும் எம்புட்டு நேரத்துக்கு நீ இவன் தங்கச்சியை பொத்தி பொத்தின்னு வைக்கிறேன். பாப்போம். நீ இன்னும் உசுரோட இருக்கிறதுக்கு காரணம் அம்மை சூடாமணி போட்ட பிச்சை. ஞாபகம் வச்சுக்க, நான் வர வரைக்கும் அந்த சவுந்தர பாண்டி சாகக்கூடாதுன்னு என் அம்மை கேட்டிருக்கா. அந்த யமனே வந்தாலும் அவன் உசுர புடிச்சு வையே, அவ என் கண்ணு முன்னாடி தான் சாவணும்னு கேட்டிருக்கா. அதனாலதான் இந்த நிமிஷம் நீ உசுரோட இருக்க. அத புரிஞ்சுக்க. எங்கடி ரத்னா? அண்ணன் ஒரு நிமிஷம் இரு. என்னல மளிகை கடையில அரிசி மூட்டை தூக்குற மாதிரி தூக்குதான். என்னல இது? என்ன வேலை இது? பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு மரியாதை வேண்டாம்? அம்புட்டு பேரும் பாக்குறாவ பாரு. என்ன வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்க? சட்டையை தானே பிடிச்சேன், இன்னும் கழுத்தை பிடிக்கல. அதுக்கும் ரொம்ப நாள் இல்ல. உன் புருஷன் முடிவு பண்ணிட்டாரான், என் தங்கச்சி ரத்னா கழுத்துல உன் பொறுக்கி மாவன் தான் தாலி கட்டுவானா. அதை கேட்டு என்ன சும்மா நிக்க சொல்லுதியோ? ஆமால, ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன்ல. ரத்னா தான் என் வீட்டு மருமவ. பாத்தியா, இதை கேட்டுட்டு என்ன சும்மா நிக்க சொல்லுதியோ? ஹலோ சவுந்தர பாண்டி சார்வால், நான் முடிவு பண்ண வேண்டியது அது. நான் தீர்க்கமாவே முடிவு பண்ணிட்டோம்ல. என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறது அந்த வாத்தி வெங்கடேசன். அத மீறி எவனாச்சும் தாலி கட்டணும்னு பக்கத்துல வந்தா கூட அவன் தலைய பிச்சு தரையில போட்டு பந்தாடி விடுவன். ஜாக்கிரதை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா அது? வந்து வராதமா என்ன அடிச்சிட்டு இருக்க? உனக்காக பேச போய் ஊரு முன்னாடி மானம் போய் வந்து நிக்கல. ஏதோ நீ எதுவுமே நடக்காத மாதிரி ஊரு காப்பி குடிச்சிட்டு நிக்க. என்னப்பா என்ன நடந்துச்சு? நெஞ்சி சட்டை பிடிச்சி மிரட்டுறான்ல அவன். அவன் தங்கச்சி மேல கைய வச்சா என் கை தரையில கிடக்குமா, உசுறு வாரத்துல பறக்குமா? அவன் என்னையே மிரட்டுதான். ஆமா சின்னியா, உங்க அப்பாவை அடிக்கிறதா நினைச்சு பக்கத்துல நின்ன என்ன போட்டு அடி பின்னிட்டாயா? ஏலே என்ன அவன்? அவன் மட்டும் ஆம்பளையா? நீ யாரு? எம்பக்கு பிளான் பண்ணிருக்கான் நம்ம. அவன் வீடு ஏறி போய் பொண்ணு கேட்டு இருக்கான். என்ன எவனுமே எதிர்த்து நிக்காத போது என்னைய எதிர்த்து நிக்காம இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆளையா இருக்கு, எவ்வளவு பெரிய மரியாதை. ஏன் முன்னாடி அவன் பரணி கைத்துல போய் தாலி கட்டுதான். எங்க போச்சு அப்போ மான மரியாதை? எங்க போச்சு ஒரு அப்போ? போய் தடுத்தியா நீ? தடுத்தியா? ஆம்பளை இல்லையா நீ? உப்பு போட்டு தானே திக்கிற நீயும்? சொல்லுல சொல்லுப்பா, எங்க இருந்தாலும் போய் தேடி போடுத. நானே அவனை தேடி போய் மிரட்டிட்டு தான் வரேன். ரத்னாவை தூக்குடான்னு அவளை கண்டுபிடிக்க உனக்கு துப்பு இல்ல.
நீ எல்லாம் என்னடா பெரிய போலீஸ்? பா உள்ளுக்குள்ள எனக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. கிழிச்சப்போ அவன் ஒரு வெறும்பாய. தாடானா அவன் தந்துதான் ஆகணும், வாடானா அவன் வந்துதான் ஆகணும். அவனுக்கு துளிர் விட்டு போச்சுப்பா. அதான் நம்மளே அதுக்குதான். அவனை சும்மா விடுறதா? அவனை சும்மா விடவே மாட்டேன். எப்படி விட முடியும்? அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. இம்புட்டு நாளாச்சே, உங்களால அவனை எதுவுமே பண்ண முடியல சின்னையா. என்னை அடிச்சப்ப கூட அவனை பிரசிடென்ட்னு சொல்லணும்னு சொல்லி அடிச்சான். நீங்க தான் அவனை வெறும்பாயன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ அவன் பிரசிடென்ட் ஆகி காலரை தூக்கிட்டு நிக்கான். இப்ப எப்படி அவனை அடக்க போறீங்க? அடக்குவேன்யா, அடக்குவேன். ஒவ்வொரு திட்டம் போடுறப்பவும் ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடுறேன். ஆனா அவன் ஜெயிக்க ஜெயிக்க என் மனசுல உக்கிரம் கூடிக்கிட்டே தான் போகுது. நெருப்பு வெறி பிடிச்ச மாதிரி எரியுது. தாரு ரத்னா தான் என் பொண்டாட்டி. அது நான் செஞ்ச முடிவு. அவ வேணாம்னு சொல்லுததா இருந்தாலும் அதை நான் தான் செய்யணும். நீ பேசு, வாய்க்கிளிய பேசு. ஆனா அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து நில்லு. அவனை நீ வெட்டு, கொல்லு, காணா போன மாக்கு, என்ன வேணாலும் செய்ய. ஆனா இன்னைக்குள்ள அந்த ரத்னா கழுத்துல நீ தாலி கட்டணும். கட்டுற, புரியுதால? சத்தியமா செஞ்சு காட்டுதேன்பா. இப்பவே போறேன். திரும்பி வர்றப்ப ரத்னா கூட தான் வருவேன். இல்லைன்னா நான் போனமா தான் வருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரெகுலரா இந்த மாதிரி எழுதுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்பப்ப இதெல்லாம் எழுதுவேன். இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன டேலண்ட்லாம் உங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. என்னங்க, நானா உங்களோட டேலண்ட் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நான் சர்ப்ரைஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். எனக்கு அப்படி பெருசா சொல்லிக்கிற மாதிரி திறமையெல்லாம் இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னங்க, தன்னடக்கமா? அப்படிலாம் இல்லை சார். என்னடா விட்டுட்ட? கேட்ச் பிடி, கேட்ச் பிடி. சூப்பர்டா. ஏ அவுட். இப்போ நீ விளையாடுறா. இந்தா. சரிங்க, பாட்டு சுமாரா பாடுவேன்னு சொன்னீங்க. ஒருவேளை உங்களுக்கு சுமாரா தெரியறது எனக்கு சூப்பரா கூட தெரியலாம். எதுக்கு ஒரு வாட்டி பாடி காட்டுறீங்களா? அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, பாட்டி வீட்டில் மலரோட போட்டி போடுறதுக்கு என்ன பாட்டு பாடுறதா இருந்தீங்க? அது மீனாட்சி அக்கா 2-3 சொன்னாங்க. மீனாட்சி அண்ணியா? அப்ப நீங்க பல்லவி கிட்ட பேசவே இல்லையா? இல்ல சார், அது வந்து நான் கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். அப்ப நீங்க பேசல. என்னங்க, பல்லவியை மலர் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். புரியுது, பொண்ணுங்களோட உலகம் வித்தியாசமானது. நீங்க சராசரி பொண்ணா இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு. ஐயோ சார், நான் இவ்வளோலாம் யோசிக்கல சார். சரி, அதை விடுங்க. நீங்க என்ன பாட்டு பாடணும்னு யோசிச்சீங்க? அதுல ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க. இப்பவா சார்? இல்லங்க, ஜோசியரை கூப்பிட்டு 4 நட்சத்திரம்லாம் பார்த்து இன்னொரு நாள் பாடுறீங்களா? சார், நீங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. பின்ன என்னங்க, பாடுங்க. சார். சொல்லுங்க. இன்னொரு நாள் பாடுறேனே ப்ளீஸ். சாரி சார். சரிங்க,
விடுங்க, நீங்கள் நல்ல மூடில் இருக்கீங்க, அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சரிங்க, உங்கள் கவிதையை கம்ப்ளீட் பண்ணி போட்டிக்கு அமைச்சிருங்க. ஆமாம், இதில் அம்மா அப்பா முத்தன்னு எழுதிட்டீங்க. அடுத்து? தெரியல சார். தெரியலையா? மழலையின் முத்தம் இப்படி ஏதாச்சும் தான் யோசிக்கணும். அப்போ உங்க லிஸ்ட்ல நமக்குலாம் இடம் கிடையாது இல்ல? ஆசைதான், ஆனா என்னன்னு எழுதுவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துங்க. கொடுங்க. யா இல்ல, ஷெட்யூல்லாம் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், பிளான் படி போய்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். ஓ சூப்பர் சார். நான் வரேங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். திடீர்னு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணதும் சடனாக ஒன்றுமே புரியல சார். இப்போ தான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. புரியுது, சாரிங்க, ஒரு எமர்ஜென்சியாக தான். இட்ஸ் ஓகே சார். சார் இப்போ அங்கே எல்லாம் ஓகே தானே? யா, அவ்வளோ ஓகே. நான் நேரில் வந்து பேசுகிறேன். ஓகே சார். ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. டாக்டர் உங்களை வர சொன்னாங்க, போய் பாருங்க. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அப்பா நாங்களும் வரோம்ப்பா. எல்லாரும் எதுக்குமா? டாக்டர் ஒருத்தர் 2 பேர் தான் உள்ள விடுவாரு. அப்படின்னா தீபா, நீயும் மாமாவும் போய் டாக்டரை பாருங்க. நானும் அத்தையும் இங்க இருக்கோம். சரிங்க அண்ணி, வாங்கப்பா. உட்காருங்க, உட்காருமா. டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு நர்ஸ் சொன்னாங்க. பிரச்சனை எதுவும் இல்லையே? ஆபரேஷன் பண்ண இடத்துல பந்து வந்து அடிச்சதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. பந்து வந்து விழுந்ததுனால உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் அதுக்கு முன்னாடியில இருந்தே பிரச்சனையோட தான் இருந்திருக்கான். நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க. டாக்டர், அவன் நல்லா ஆக்டிவா தான் இருந்தான். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா மெடிசின்ஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லியிருந்தோமே, நீங்க அதை சரியா ஃபாலோ பண்ணீங்களா? அதெல்லாம் கரெக்டா தான் டாக்டர் டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஓ இல்ல டாக்டர், 3 வாரமா அவன் மாத்திரை மருந்து சாப்பிடவே இல்லை. அப்பா? ஆமாம்மா, ஆபரேஷன் பண்ணி நாளாச்சு. அவனுக்கு நல்லா தானே இருக்கான். அதனால இந்த மாசம் மாத்திரை வாங்கலாமா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க சார், டாக்டர் நாங்க என்ன அட்வைஸ் பண்றோமோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணாதனால தான் அவன் மயங்கி விழுந்திருக்கான். இனிமே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீங்க இன்னும் 6 மாசத்துக்கு அதே மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணலான்னு மந்த்லி செக்கப்புக்கு நீங்க வரும்போது நாங்களே சொல்லுவோம். இங்க பாருங்க, இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னா உங்க பையனோட லைஃப்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல டாக்டர், இனிமே ஜாக்கிரதையா இருப்போம். சரி, இந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ டாக்டர். அப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சேதான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. அப்பா, நீங்க இப்படிலாம் இருக்கவே மாட்டீங்களேப்பா. அதே வேலையா இருந்து அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்க டேப்லெட் கொடுப்பீங்களேப்பா. நீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க? தீபா, அப்பாவை எதுவும் சொல்லாத. அம்மா, டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இனி என்னோட உயிரோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
அம்மா, நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயில் குளத்துக்கு போயிட்டு இந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. அந்த அம்மனுக்கு நீங்களே உங்க கையால அபிஷேகம் பண்ணுங்கம்மா. சரிங்க சாமி. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் விழாவை ஆரம்பிச்சுக்கலாம். அதுதாம்மா நல்லது. ரொம்ப சந்தோஷம். அம்மா, உங்க வீட்டு மருமக தான் இந்த குடத்தை எடுத்து உங்க கையில கொடுக்கணுமா? சரிங்க சாமி. சக்தி, சக்தி, கூப்பிடுறாங்களே. உன்னதான். சொல்லுங்க அத்தை. என்ன ஞாபகத்துல இருக்க? சாமி சொல்றது உன் காதுல விழலையா? அந்த குடத்தை உன் கையால வந்து எடுத்து கொடு. சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருமா. அதுவும் அங்க குங்குமம் இருக்குல்லம்மா, அந்த குங்குமத்தை எடுத்து சாமியை மனசில் நினைச்சுக்கிட்டு குடத்துக்கு பொட்டு வச்சு எடுத்து கொடுமா. ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். அம்மா, பார்த்து வரக்கூடாதம்மா. நான் கவனமா தான் வந்தேன். எப்படி கால் தடுக்குச்சுன்னே தெரியல. ஏய், என்ன கவனமா வந்த? இப்படிதான் குங்குமத்தை கொட்டி விடுவியா? ஒரு கையில பிடிச்சிருந்தால, பாவம் கண்ணு தெரியல போல இருக்கு. அவ பாவம், கண்ணுல இருந்து வேற தண்ணியா வருதுல்ல, அதான். என்ன சாமி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது அத்தை? குங்குமம் கொட்டினா பெரிய அபசகுணம்ல சொல்லுவாங்க. ஏய், யார் சொன்னா? ஏ பூஜா, எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத. கை தவறி குங்குமம் கீழே விழுந்தா நல்ல சகுனம் தான் சொல்வாங்க. அம்மா, இவ சொல்றதால நீ கவலைப்படாத. சக்தி, நீ வேற எடுத்துக்கோ. இரு, இந்தா. இத வச்சு அந்த குடத்தை எடுத்து அம்மா கையில கொடு. கொடு. இந்தா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
அம்மா அம்மா பாத்துமா. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்ன ஆச்சுமா? தெரியல வெற்றி, திடீர்னு யாரும் என் காலை பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சுடா. காலை பிடிச்சு இழுத்தாங்களா? ஆமாடா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அதனாலதான் நான் கீழே விழ பார்த்தேன்டா. அம்மா அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா. இல்ல வெற்றி, இல்ல, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரிம்மா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. புரோகிதர் சொன்ன மாதிரி நீங்க கோபுரத்தை பார்த்தபடி போங்கம்மா. சரி வெற்றி. அம்மா என்னாச்சுமா? அடிக்கடி பட்டிருக்கா? சாமியாரு எனக்காக ஆசீர்வாதம் பண்ணி கட்டிவிட்ட கயிறுடா அது. அது அறுந்து போச்சு வெற்றி, கயிறு இல்லடா. அம்மா அவரு கட்டினதுனாலதான் இப்ப உங்களை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்கம்மா. இல்ல வெற்றி, இந்த கயிறு அறுந்து போனது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குடா. அம்மா நீங்க இத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்கம்மா, கெஞ்சி கேட்கிறேன். போங்கம்மா, அங்க உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போங்க போங்கம்மா. அண்ணே இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? உள்ள போலாம். டேய் ஒரு நிமிஷம்டா. என்னாச்சுண்ணே? அண்ணே தண்ணியை போய் எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்க? பாசா வலிக்கு விழுந்துருப்பாங்க, அதை பார்த்தியா? அதான் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைண்ணே. வாணி போகலாம், அம்மா தேடுவாங்க. ம் நான் உன் கையில் கட்டி விட்டதை அருந்து விழாமல் பார்த்துக்க. தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தார்த். தாத்தா. சித்தார்த். என்னப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. சித்தார்த். என்ன தாத்தா? வர போலீஸ் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. டென்ஷன்ல நீ என்னன்னு கேளுடா, கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கடா. பேசு. சார், நான் சித்தார்த், தெய்வநாயகத்தோட பேரன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், உங்க வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க சார். எங்க வீட்டை சேர்ந்தவங்களா? ஆமா சார். நீங்க உடனே கிளம்பி போரூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சூரிக்கு வாங்க சார். மார்ச்சூரிக்கா? என்னாச்சு சித்தார்த்? யாருக்கு என்னாச்சு? நீயாவது சொல்ல. ராணி எங்க? ராணி இங்கதானப்பா இருந்தா. நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க. சரிப்பா. என்னங்க ராணிக்கு என்னங்க ஆச்சு? அஞ்சல ஒண்ணு இல்ல அஞ்சல, பதட்டப்படாத, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன தம்மனா, ராணி அக்கானு எவ்வளவு பதறாங்க? ஒருவேளை போட்டியில உன்னை ஜெயிச்சிட்டாங்கிற கோபத்துல அவளை போட்டு தள்ளியா என்ன? அப்படியே பண்ணா கூட உங்ககிட்ட சொல்லாம எப்படி அத்தை பண்ணுவேன்? ராணி, அண்ணி, தர்ஷினி, ராணி அங்க இருக்காளா? அத்தை இங்க கீழே எங்குமே இல்ல. ஐயோ அண்ணி, எனக்கு என்னமோ இது எங்க அம்மா அனுப்பின ஆட்களோட வேலையா இருக்கும்னு தோணுது. அவ கதையை முடிக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு தான் எங்க அம்மா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம், நாம தான் அவசரப்பட்டு அவங்கள தப்பா நினைச்சிட்டோம். அத்தை, ராணியோட போனோம் எங்க நட்டு வீட்டுல இருக்கிறத நான் பார்க்கணும் அத்தை. அத்தை என்னாச்சு? மேல எங்கேயுமே இல்லப்பா. நல்லா பாத்தீங்களா? எங்கேயுமே இல்ல. ஐயோ,
ராணி வீட்ல இல்லையே. ஐயோ ஐயோ இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னா உன இவ வேற காணாம போயிடுறா. பாட்டி ஒண்ணும் இல்ல பாட்டி. போன் லைன் வேற போகல. சித்தார்த் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. உடனே கிளம்பி மார்ச்சரிக்கு போலாம் வா. ஏங்க மார்ச்சுவரிங்கிறீங்க, எதுக்குங்க போகணும்? ஐயோ எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அஞ்சல. என்ன நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு செத்து போனதா போன் வந்திருக்குமா? ஐயோ வா சீக்கிரம் போய் பார்க்கலாம் வா வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.